வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவிலில் ஏற்றப்பட்டுள்ள தர்மக்கொடி இந்திய நாகரிகத்தின் எழுச்சி. பிரதமர் நரேந்திர மோடி உரை. கோவையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுச்சதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பரபரக்கும் அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தில் 27ஆம் தேதி கே.ஏ. செங்கோட்டையன் இணைகிறார். பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 22 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவிலில் ஏற்றப்பட்டுள்ள தர்மக்கொடி இந்திய நாகரிகத்தின் எழுச்சி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது குறிக்கும் வகையில் காவிக்கொடி ஏற்றி வைத்தார். 11 அடி உயரமும் 22 அடி நீளமும் கொண்ட முக்கோண வடிவ கொடியில் ராமனின் வீரத்தையும் அறிவு கூர்மையும் சித்தரிக்கும் வகையில் சூரியன் படமும் ஓம் என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கொடி 191 அடி உயரத்தில் ஏற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது அயோத்தி ராமர் கோவில் கொடியேற்ற விழாவை முன்னிட்டு ஒட்டுமொத்த தேசமும் உலகமும் ராமனின் பக்தியிலும் உணர்விலும் மூழ்கியுள்ளது என்றும் உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ராம பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் அயோத்தியில் இன்று காவிக்கொடி ஏற்றியது வரலாற்று சிறப்பு மிக்கது. இது கொடி அல்ல, இந்தியாவின் கலாச்சார அடையாளம் என்றும் சுமார் 500 ஆண்டுகால கனவு நிறைவேறி உள்ளது என்றும் இன்று எல்லா இடமும் ராமர் மையமாக காட்சியளிக்கிறது. இந்தியாவின் கலாச்சார விழிப்புக்கு இன்றைய நாள் சாட்சியாக உள்ளது என்றும் பல நூற்றாண்டுகளின் வழி முடிவிற்கு வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு தலைமை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோவை காந்திபுரத்தில் ரூபாய் 208 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் பின்னர் செம்மொழி பூங்காவில் உள்ள கலையரங்கில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கோவையைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட 150 பேருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இந்த நிலையில் தமிழ்நாடு தொழில்துறை சார்பில் கோவையில் DN ரைசிங் என்ற முதலீட்டாளர்கள் மாநாடு என்று நடைபெற்று வருகிறது. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 43,843 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 158 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 1,709 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டு சதி செய்துள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாத துணை முதலமைச்சராக இருந்தபோது மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளித்து டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துரோகத்தை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் டெல்டா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வது யார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மக்களை ஏமாற்றி தேர்தலில் வெற்றி பெற்று கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் நோக்கம் என்பதை டெல்டா மக்கள் தெளிவாக உணர்ந்துள்ளனர் என்றும் தமிழக முதலமைச்சராக உள்ள மு.க.ஸ்டாலின் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசை வலியுறுத்தி தளர்வை பெற தவறியது விவசாயிகளுக்கு செய்த துரோகமாகும் என்றும் மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டு சதி செய்துள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பரபரக்கும் அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தில் 27ஆம் தேதி செங்கோட்டையன் இணைகிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் உள்கட்சி பூசல் தலைவிரித்து ஆடுகிறது.
ஆனால் அப்போது ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் பிரச்சனை வெளியே தெரியவில்லை. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுக் கொண்டார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். ஆனால் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த பிறகு உள்கட்சி பூசல் வெளிச்சத்திற்கு வந்தது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்டார். கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுக் கொண்டார். ஆட்சியில் இருக்கும் போதே சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் அதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனும் அதிருப்தியில் இருந்து வந்தார். அவரது சொந்த மாவட்டமான ஈரோட்டில் கட்சி பதவியிலிருந்து செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களை நியமித்தார். இதனால் கடும் அதிருப்திக்கு உள்ளான செங்கோட்டையன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். இதனால் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடுவும் விதித்ததால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அவருடைய ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் தொடர்ந்து மௌனம் காத்து வந்த செங்கோட்டையன் வரும் 27ஆம் தேதி தனது ஆதரவாளர்களுடன் நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக தனது சட்டமன்ற பதவியையும் அவர் ராஜினாமா செய்ய இருக்கிறார். இந்த தகவலை அவரது ஆதரவாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 22 பயங்கரவாதிகள் உயிர் மாய்க்கப்பட்டனர். பாகிஸ்தானின் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றனர். இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்போது பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள கைபர் பக்துங்க்வா மாகாணத்தில் தெஹ்ரி-இ-தாலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இது ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தாலிபான் கிளை அமைப்பாகும். அதேவேளை இந்த பயங்கரவாத குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பனு மாவட்டத்தில் வாரிசுதான் அருகே தெஹ்ரி-இ-தாலிபான் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் இரவு வேளையில் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீரென பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர். பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி துப்பாக்கிச் சூட்டில் 22 பயங்கரவாதிகள் உயிர் மாய்க்கப்பட்டனர். என்கவுண்டர் நடந்த பகுதியில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பெஷாவர் நகரில் தெஹ்ரி-இ-தாலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் துணை ராணுவ வீரர்கள் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் கன்னியாகுமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை, இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையிலிருந்து புதிய பேருந்துகளை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புதிதாக 4 நகர பேருந்துகள் இயக்க துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் பங்கேற்று புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைத்தார். கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை, குத்தாலம், தேரளந்தூர் வழியாக கோமடுக்கும், கும்பகோணத்திலிருந்து சோழபுரம், திருப்பனந்தாள், பந்தலூர் வழியாக நெய்வாசலுக்கும், கும்பகோணத்திலிருந்து வேப்பந்தூர், சூரியனார் கோவில், கச்சனூர் வழியாக குத்தாலத்திற்கும், மயிலாடுதுறையிலிருந்து குத்தாலம், முள்ளுக்குடி,
திருலோகி வழியாக திருப்பனந்தாளுக்கும் என 4 புதிய நகர பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், கும்பகோணம் மண்டல பொது மேலாளர் சிங்காரவேலு உட்பட போக்குவரத்து கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒடிசாவில் இருந்து தமிழகத்திற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த இருவரை ஆரம்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 25 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஒடிசா மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வருவதாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் மாறுவேடத்தில் காத்திருந்த போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 2 பேரை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக தகவலை கூறியதால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கோவையைச் சேர்ந்த ராஜன், ஒடிசாவைச் சேர்ந்த சிதீஷ் கோரா என தெரிய வந்தது. மேலும் ரயில் நிலையம் அருகே பதுக்கி வைத்திருந்த 25 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்து கஞ்சாவில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். சென்னை ஆர்கே நகரில் தனியார் நிறுவன ஊழியரிடம் தங்கச் செயின் மற்றும் 2 செல்போன்களை தேடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 19 கிராம் தங்கச் செயின் மற்றும் 2 செல்போன்களையும் ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் நேதாஜி நகர் 5வது தெருவில் வசித்து வரும் நவீன்குமார் என்பவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நவீன்குமார் இரவு வேலை முடித்துவிட்டு ஆர்கே நகர் மணலி சாலையில் உள்ள எடைமேடை அருகே வந்தபோது உடல் சோர்வு ஏற்பட்டதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் தூங்கிவிட்டு மறுநாள் அதிகாலை எழுந்து பார்த்தபோது கழுத்தில் அணிந்திருந்த 19 கிராம் தங்கச் சங்கிலி மற்றும் 2 செல்போன்களை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து நவீன்குமார் ஆர்கே நகர் காவல் நிலைய குற்றப்பிரிவில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி, கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த தனுஷ், தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சூரியகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 19 கிராம் தங்கச் செயினையும் 2 செல்போன்களையும் மீட்கப்பட்டதோடு குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரக்கோணத்தில் காங்கிரஸ் கட்சியின் மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டம் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜே.டி. சீலம் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டம் மேலிடை பொறுப்பாளரும் முன்னாள் மத்திய நிதித்துறை இணை அமைச்சருமான ஜே.டி. சீலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தேர்தலில் போட்டியிட விரும்பும் பொறுப்பாளர்களிடமிருந்து விருப்ப மனு பெற்றார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் ஜே.டி. சீலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் எழுச்சி பெற்றுள்ளது என்றும் கட்சியை வலுப்படுத்த கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இளைஞர்களை நியமித்து வருகிறோம் என்றும் எஸ்ஐஆர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பஞ்சாட்சரம், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் நரேஷ்குமார், மூர்த்தி, மாநில பொதுச் செயலாளர் ராஜ்குமார், செயல் தலைவர் எட்வின் ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் கிருஷ்ணகுமார் திவாரி மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே ஆகியோர் ஆய்வு செய்தனர். தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் கிருஷ்ணகுமார் திவாரி, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே ஆகியோர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான பணிகளை ஆய்வு செய்தனர். முதலாவதாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வாணியர் வீதி, வடகரத வீதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலர்களின் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மற்றும் ஆவணங்கள் பாதுகாப்பது குறித்தும் பார்வையிட்டு விளக்கங்களை கேட்டறிந்தனர். இதனையடுத்து திருப்பூர் மாவட்டத்தின் மற்ற தாலுகாக்களில் ஆய்வு செய்ய புறப்பட்டு சென்றனர். ஆய்வின் போது அவிநாசி வட்டாட்சியர் சந்திரசேகரன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உடன் இருந்தனர். அவிநாசியை அடுத்த பஞ்சாம்பாளையம் பகுதியில் தீப்பிடித்து எரிந்த கார் யாருடையது என அவிநாசி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பஞ்சாம்பாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காலி இடத்தில் அடையாளம் தெரியாத கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது.
இது குறித்து அப்பகுதி மக்கள் அவிநாசி காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவிநாசி தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. இதையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார் யாருடையது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குன்னம் சட்டமன்ற தொகுதியில் பாமக வடக்கு ஒன்றியம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒகலூர் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் முருகன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கட்சி வளர்ச்சி பணி, ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் நியமனம் பற்றியும் தெரிவித்தார். மேலும் டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தில் குன்னம் தொகுதியிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், வரும் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து செயல்படுகிறதோ அந்த கட்சியினை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும், குன்னம் தொகுதியில் நாம் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் முருகன் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் 100% இலக்கை எய்திய 8 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் அவர்களுக்கான கண்காணிப்பாளர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருளா நினி பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்காளர்களிடம் இருந்து திரும்ப பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக செயலியில் பதிவேற்றும் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுவாஞ்சூரில் பகுதி எண் 267இல் பணிபுரிந்த பிரேமா, பகுதி எண் 268இல் பணிபுரிந்த வீரமணி, பகுதி எண் 269இல் பணிபுரிந்த சரஸ்வதி, அயிலூர் கிராமத்தில் பகுதி எண் 270இல் பணிபுரிந்த பேபி இந்திரா, பகுதி எண் 271இல் பணிபுரிந்த தமிழ்ச்செல்வி, பகுதி எண் 272இல் பணிபுரிந்த கிருஷ்ணவேணி, குடிகாடு கிராமத்தில் பகுதி எண் 273இல் பணிபுரிந்த செல்வி, எரையசமுத்திரம் கிராமத்தில் பகுதி எண் 274இல் பணிபுரிந்த சுந்தரவள்ளி ஆகிய 8 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் தங்கள் பகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்காளர்களிடமும் கணக்கீட்டு படிவத்தை வழங்கி அதை முறையாக பூர்த்தி செய்வதற்கான விளக்கங்களை அளித்து அனைத்து படிவங்களையும் திரும்ப பெற்று அவற்றை தேர்தல் ஆணையத்தின் பிரத்யேக செயலியில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் 100% இலக்கை எய்திய 8 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் அவர்களுக்கான கண்காணிப்பாளர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். ஆம்பூர் தாலுகா மேல்குப்பம் அடுத்த ஈச்சம்பட்டு எம்ஜிஆர் நகரில் சாலை அகலப்படுத்துவதற்காக 50க்கும் மேற்பட்ட பணக்கன்றுகளை வேரோடு பிடுங்கி எறிந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய சங்கத்தினரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பனைமரங்களின் சிறப்பையும் அத்தியாவசியத்தை உணர்த்த தமிழக அரசு தமிழ்நாட்டின் மாநில மரமாக பனை மரத்தை அங்கீகரித்து கடந்த வருடம் 1 கோடி பனை விதைகளை நட்டு சாதனை படைத்த தமிழக அரசு இந்த வருடம் 6 கோடி பனை மரங்கள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்து கடந்த வாரத்துடன் தனது இலக்கை நிறைவு செய்தது. இதற்காக நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பில் 10,63,000 பனை விதைகள் நடப்பட்டு மாநிலத்திலேயே 3வது இடத்தை திருப்பத்தூர் மாவட்டம் பெற்றதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கிடையே ஆம்பூர் தாலுகா மேல்குப்பம் அடுத்த ஈச்சம்பட்டு எம்ஜிஆர் நகரில் சாலை அகலப்படுத்துவதற்காக சாலை நெடுகிலும் 50க்கும் மேற்பட்ட பனக்கன்றுகள் வேரோடு பிடுங்கி வீசப்பட்டுள்ள செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய சங்கத்தினரும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சேதமடைந்துள்ள சம்பா பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் திருதங்கூர் ஊராட்சிக்குட்பட்ட திருதங்கூர், கீரளத்தூர், மடப்புரம், திருங்கொள்ளிக்காடு, சிறப்புச்சி, திட்டச்சேரி, ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில்
சம்பா நடவு பணி மற்றும் நேரடி நெல் விதைப்பு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதிலும் கனமழை பெய்து வருவதால் 1000 ஏக்கரில் சம்பா நடவு மற்றும் நேரடி விதைப்பு நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 1 ஏக்கருக்கு ரூபாய் 10,000ற்கு மேல் செலவு செய்யப்பட்டுள்ளது எனவும் பாதிக்கப்பட்டுள்ள வயல்வெளிகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடுநட்டது பூரா இறந்து போயிட்டு ஒன்றும் அங்கே இல்லை. எல்லாம் காசு கடனுக்கு வாங்கி தான் நாங்கள் செஞ்சோம். தண்ணி மொழிபெ கிடக்கு சாமி, எங்களை பாருங்க சாமி. நாங்கள் கடனை எப்படி கொடுக்கறது அதை சொல்லுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கம்நாட்டிலையும் பொம்நாட்டுங்க. நான் அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி கொடுத்துருக்குறேன். எல்லாம் தண்ணிக்குள்ளே மொழிபெ இருக்குங்க. எங்களுக்கு பாட்டி ஏதாச்சும் உதவி செய்யுங்க சாமி. எங்களால் முடியாது சாமி. நாங்கள் எவ்வளோ தான் பண்ணுறது, எவ்வளோ தான் போகிறது. இனிமேல் யார் கொடுப்பா எங்களுக்கு கடன்? அதை சொல்லுங்க சாமி. எங்களுக்கு அங்கே முடியாது, எங்களுக்கு கேட்டு நீங்கள் சொல்லுங்க சாமி. நல்லா இருப்பீங்க. ஆமாப்பா, எங்களை என்ன பண்ண தெரியுங்க. நாங்கள் எவ்வளோதோ கடை வாங்கி உட வாங்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். தண்ணியும் எல்லாம் வெள்ளட்டு மொழி போய் கிடக்கு. இன்னும் யாருக்கிட்ட போய் கடை வாங்க முடியாது. தண்ணி எப்போ வடியுது, நாங்கள் எப்போ காலம் தள்ளுறது ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க சாமி. எங்களுக்கு பாட்டு ஏதோ வெடிகளை சுத்தம் பண்ணி கொடுங்க. பூண்டு பணம் நிறைய இருக்குது. மேற்கொண்டும் தண்ணி வடியிருக்கு, வேறு வழி இல்லை. மொழி போச்சு. எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க மாதிரி நாங்கள் கேட்டு உங்களை தாழ்மையோடு கேட்குறோங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு பணியை தமிழகத்தில் கைவிட வேண்டும் என சோளிங்கரில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் எதிரே அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி, அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி மற்றும் GCGI சினாட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் நிறுவனர் பிரதம பேராயர் ஐசக் ஐயா தலைமையேற்று ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைத்து பேசினார். அப்போது தலித் கிறிஸ்தவர்களை SC/ST பட்டியலில் சேர்க்க வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி வைப்போம் என்றும், தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை திரும்ப பெறக்கூடாது என்றும், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த கணக்கீட்டு பணியை கைவிட வேண்டும் எனவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், பேராயர்கள், போதகர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட படப்பை அடுத்த கரசங்கால் பகுதியில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை துறை சார்ந்த அலுவலர்கள் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட படப்பை அடுத்த கரசங்கால் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளில் இறந்த நாய் அழுகிய நிலையில் கிடப்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள், வாகன ஓட்டிகள் முகம் சுளித்தவாறு சென்று வருகின்றனர். இது குறித்து பஞ்சாயத்து அலுவலகத்தில் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இதுபோன்று MGR நகரில் 7வது வார்டின் அண்ணா தெருவில் இறந்து கிடக்கின்ற நாய் மற்றும் சாக்கடை கால்வாய் மீது படர்ந்துள்ள செடி கொடிகளையும் அகற்றவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பலவித தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு முன்னர் குப்பை கழிவுகளை துறை சார்ந்த அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வள்ளக்கோட்டையில் நடைபெற்ற மதிமுக ஒன்றிய செயலாளர் சேட்டு என்கின்ற ரேடியா செட்டு கண்ணன் கற்பகம் ஆகியோரின் இல்ல திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வள்ளக்கோட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மதிமுக ஒன்றிய செயலாளர் சேட்டு என்கின்ற ரேடியா செட் கண்ணன் கற்பகம் ஆகியோரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு மணமக்கள் மணிகண்டன், சௌமியா ஆகியோரை வாழ்த்தினர். அப்போது நீங்கள் இருவரும் வருகின்ற காலங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் 100 ஆண்டு காலம் நன்றாக வாழ வேண்டும் என வாழ்த்தினார். மேலும் நான் காரில் திருமண விழாவிற்கு வரும்போது வழிநெடுகிலும் மதிமுக கொடியை நட்டு வைத்திருப்பதை பார்த்து இது மாநாடா திருமண விழாவா என வியந்தேன் என்று
இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பாக இருக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வருங்காலங்களில் மதிமுகவிற்காக அதிக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என மதிமுக ஒன்றிய செயலாளர் ரேடியோ செட் கண்ணனை வைகோ கேட்டுக்கொண்டார். விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் மணமகனின் உடன் பிறந்த பிரதாப் வர்ஷா, மணிகண்ட பிரபு, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பண்ருட்டி தணிகாசலம், எஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதம் டோமினிக், ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, கோளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சீகோ தியாகராஜன், ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் எறையூர் முனுசாமி, ஒப்பந்ததாரர் ஜெய முதலியார் உட்பட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். திருமண விழாவில் நடைபெற்ற கானா மணியின் இன்னிசை கச்சேரியை விழாவில் பங்கேற்ற அனைவரும் கேட்டு மகிழ்ந்தனர். மாநில அளவிலான சைக்கிளிங் போட்டியில் சாம்பியன்ஸ் பட்டம் பெற்ற செங்கல்பட்டு சைக்கிளிங் வீரர்களுக்கு ஊக்கத்தொகை, சான்றிதழ் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டனர். சென்னை முகப்பேரில் செயல்படும் தனியார் பள்ளியில் மாநில அளவில் சைக்கிள் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்களுக்கு சைக்கிளிங் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சைக்கிளிங் போட்டியில் வெற்றி பெற்ற செங்கல்பட்டு சைக்கிளிங் சங்க வீரர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் ஊக்கத்தொகை, பதக்கங்கள், சான்றிதழ்கள் மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டது. மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற 11 வீரர்கள் டிசம்பர் மாதம் உத்தரகாண்டில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செங்கல்பட்டு சைக்கிளிங் சங்க செயலாளர் அமர்நாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சைக்கிளிங் வீரர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம் எனவும், மாநில அளவிலான சைக்கிளிங் போட்டியில் செங்கல்பட்டு சைக்கிளிங் வீரர்கள் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றுள்ளனர் என்றும், இதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் தமிழக அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என சங்க செயலாளர் அமர்நாத் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சைக்கிளிங் சங்க தலைவர் ஸ்ரீதர், மூத்த துணைத் தலைவர் செந்தில்குமார், துணைத் தலைவர் அசோக்குமார், இணை செயலாளர்கள் செல்வகுமார், அனிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேட்டு டிஎஸ்ஓ, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷனுக்கும் நாங்கள் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பசங்க உண்மையிலே ஹார்ட் ஒர்க் போயிருக்காங்க. ஸ்கூல்ஸ் போயிட்டு, காலேஜ் போயிட்டு ஒரு ஸ்போர்ட் எடுத்து பண்ணி ஒரு 45 days வெலோட்ரமில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க வந்து ஸ்டேட் ஓவரால் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க ட்ராக் சைக்கிளிங்கில். இங்கேருந்து ஒரு 11 மெம்பர்ஸ் வந்து நேஷ்னல்ஸ் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மந்த் வந்து டிசம்பர் 17 to 24 வந்து நேஷ்னல்ஸ் நடக்குது உத்தரகாண்டில். அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ எங்கள் மெம்பர்ஸ்க்கும், எங்கள் ரைடர்ஸ்க்கும், ரைடர்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருந்தால் இன்னமும் இந்த உங்கள் வெல்விஷர் சப்போர்ட்ஸ் இருந்தால் அந்த ரைடர்ஸ் இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போவாங்க. உங்கள் பிளஸிங்ஸும் இருந்தால் நல்ல நிலைமைக்கு போவாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ப்ரெஸ் மெம்பர்ஸ். தாராபுரம் சென்னியப்பா நகர் பகுதியில் பொறியாளர் வீட்டின் பூஜை அறையில் இயேசுநாதர், மாதா, குழந்தை இயேசு உள்ளிட்ட பல்வேறு சிலைகளில் இருந்து அதிசயமாக பால் வடிந்ததை கண்டு பொதுமக்கள் வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சென்னியப்பா நகர் பகுதியில் வசித்து வரும் கட்டுமான பொறியாளர் ஸ்டீபன் என்பவர் காலையில் பூஜை அறைக்கு சென்றபோது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த இயேசுநாதர், மாதா, குழந்தை இயேசு உள்ளிட்ட பல்வேறு சிலைகளிலிருந்து திடீரென பால் போன்ற திரவம் வடிந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்டீபன் உடனே அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்த சிறிது நேரத்திலேயே அப்பகுதி மக்கள் பெருமளவில் திரண்டு வந்து சிலைகளை பார்வையிட்டு பக்தி உணர்வுடன் வழிபட்டனர். அனுதினமும் நாங்கள் ஜெபமாலை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கும் பொழுது சரியாக காலை 8:45 மணி அளவில் அனைத்து சுருவங்களிலுமிருந்து பால்களானது வெளியிட்டது. இதை நாங்கள் காணும் பொழுது அன்னை எவ்வளவு அற்புதத்தையும் அதிசயங்களையும் இந்த உலகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். கடந்த 2 வருடங்களாக நடைபெற்ற நிகழ்வு இன்றைய நாளில் மீண்டும் அவை நடைபெற்றது. 2 வருடங்கள் முடிந்து இதே நாளில் 3வது வருடத்தை நாங்கள் காலெடுத்து வைக்கும் பொழுது இந்த நாளிலும் இவை நடைபெற்றது. இதை காண்பதற்காக எத்தனையோ மக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் எங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இதிலிருந்து வருகின்ற எண்ணெய், பாலானது எத்தனையோ நோய்களை குணமாக்கியிருக்கின்றது. அதற்கு ஏராளமான சாட்சிகள் இங்கு நோட்களில் எழுதப்பட்டுள்ளது. படப்பை அருகே போதை சாக்லேட்டுகளை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதற்காக வைத்திருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை
படப்பை காவல்துறையினர் கைது செய்து 120 போதை சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த சாலமங்கலம் பகுதியில் படப்பை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சாலமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் அருகே சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த வட மாநில இளைஞர்கள் 2 பிடித்து காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பையில் போதை தரக்கூடிய 120 சாக்லேட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராம்பாபு, அனில்குமார் ஆகியோருடன் விசாரணை செய்தபோது பீகாரிலிருந்து போதை சாக்லேட்டுகளை வாங்கி வந்ததும் அதனை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் 2 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவிலில் இருந்து மதுரை, சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த 200 ஆன்மீக பக்தர்கள் பேருந்தில் அறுபடை வீடுகளுக்கு யாத்திரை சென்றனர். தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அறுபடை வீடுகளில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி மதுரை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 200 பேர் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரவழைக்கப்பட்டனர். கோவிலில் சுப்பிரமணிய சாமியை தரிசனம் செய்த பின்னர் 200 பேரும் பேருந்துகளில் முதல் யாத்திரையாக பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூருக்கு புறப்பட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து 2வது நாள் திருச்செந்தூரிலிருந்து சுவாமிமலை திருத்தணிக்கு செல்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 4வது நாளாக பழனியில் சாமியை தரிசனம் செய்துவிட்டு யாத்திரைகள் பயணத்தை நிறைவு செய்கின்றனர். யாத்திரை செல்வதற்கான தொடக்க நிகழ்ச்சியில் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, திருக்கோவில் துணை ஆணையர் யக்ஞா நாராயணன் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. ஓம் என்னும் பிரணவ மந்திர பொருளை தந்தை சிவபெருமானுக்கும் குருவாக இருந்து முருகப்பெருமான் உபதேசம் செய்ததால் சுவாமிக்கு நாதன் என பெயர் பெற்றார். இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை பெருவிழா 11 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் தங்க கவசத்துடனும் வைர வேலுடனும் முருகப்பெருமான் காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து உற்சக விநாயகர், சண்டிகேஸ்வரர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆகிய தெய்வங்கள் மலர் அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருளினர். அப்போது தங்க கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ஐராவதம் யானை சின்னத்துடன் வஜ்ரவேல் வரையப்பட்ட திருக்கொடி ஏற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது. விழாவில் கோபுர ஆர்த்தி, பஞ்சார்த்தி செய்யப்பட்டதை தொடர்ந்து மலைக்கோவிலிருந்து உற்சவர் சுவாமி படி இறங்கி வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 3ஆம் தேதி காலையில் தேரோட்டமும், மாலையில் கார்த்திகை தீபம் மற்றும் சொக்கப்பன ஏற்றுதல் நிகழ்ச்சியும், தங்கமயில் வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் துணை ஆணையர் உமாதேவி, தக்கார் சுவாமிநாதன், கோவில் கண்காணிப்பாளர்கள், திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக துவங்கியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கும் பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி தெய்வானையுடன் சர்வ அலங்காரத்தில் கம்பந்தடி மண்டபத்தில் எழுந்தருளினார். அப்போது வேத மந்திரங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கார்த்திகை தீப கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் டிசம்பர் 2ஆம் தேதி இரவு சுவாமிக்கு பட்டாபிஷேகமும், 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் பால தீபம் ஏற்றப்பட்டு மலை மீது உச்சி பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை மகா தீபமும் ஏற்றப்படுகிறது. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் 2 முறை தடைப்பட்ட நிலையில் இந்து முன்னணியினர் புதுமையான முறையில் போராட்டம் நடத்தினர். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில்
வெள்ளித்தேர் செய்யும் பணி 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் தேர் வெள்ளோட்டம் நடைபெறும் என்று அறநிலையத்துறை சார்பில் அறிவித்து அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக 2 முறையும் வெள்ளோட்டமானது தடைப்பட்டது. இந்நிலையில் இந்து முன்னணியினர் தேரை கட்டி எடுப்பதற்கான கயிற்றை கோவில் நிர்வாக அலுவலகத்திற்கு எடுத்து சென்று தேர் எழுப்பதற்கு கயிறு இல்லை என்றால் நாங்கள் காத்திருக்கிறோம் என கூறி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். அப்போது வெள்ளி தேரோட்டம் தடைப்பட்டால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நெல்லையப்பர் தகுந்த பாடம் புகட்டுவார் என இந்து முன்னணியினர் கூறிவிட்டு சென்றனர். உலக புகழ்பெற்ற சிவன் ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை டவுனில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவிலில் வெள்ளி தேரானது புதுப்பிக்கப்பட்டு கடந்த 2 முறை வெள்ளோட்டம் நடைபெறுவதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டு அது தடை செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று இந்து முன்னணி சார்பில் நூதன முறையில் கயிறு செயல் அலுவலரிடம் கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அயோத்தி ராமர் கோவிலில் ஏற்றப்பட்டுள்ள தர்மக்கொடி இந்திய நாகரிகத்தின் எழுச்சி. பிரதமர் நரேந்திர மோடி உரை. கோவையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டுச்சதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பரபரக்கும் அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தில் 27ஆம் தேதி கே.ஏ. செங்கோட்டையன் இணைகிறார். பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 22 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.